கிறிஸ்துவுக்குள் அன்பான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொண்டது என்ன? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவை எல்லாவற்றையுமே ஒழுங்கும் கிரமமுமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இன்று நம்மிடத்திலும் கர்த்தர் எதை செய்ய விரும்புகிறாரோ அதை நம்முடன் பேசுகிறார் என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த நாளிலும் நாம் அதை தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்களை ஆண்டது யார்? அவர் எங்கே வாசம் பண்ணினார்? உடன்படிக்கை பெட்டியினுள் இருந்த பொருட்கள் எவை? இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக காட்டும் சத்தியங்கள் என்ன? கிருபாசனம் எப்படி கிருபையினாசனமானது? பரலோகத்தில் இருக்கிற தேவனை நாம் எவ்வாறு கிட்டி சேர முடியும்? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். 24ஆம் அதிகாரத்தில் நாம் சிந்திக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் ஆரோனும் நாதாவும் அபியுவும் இஸ்ரவேலின் மூப்பரில் 70 பேரும் கர்த்தரிடத்தில் ஏறி வந்து தூரத்திலிருந்து பணிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதுபோலவே அவர்கள் சென்றார்கள். தேவனுடைய பிரசன்னத்தை உணர வைக்கும் ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. எனவே அவர்கள் தேவனை தரிசித்தார்கள் என்று பார்த்தோம். இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தர் அருளின எல்லா வார்த்தைகளின்படியும் செய்வோம் என்று பதில் சொன்னார்கள். பின்னர் மோசே தனது ஊழியக்காரனாகிய யோசுவாவோடு கூட எழுந்து போனான். தேவ பர்வதத்திலே போன பொழுது ஒரு மேகம் மலையை மூடியது என்று சிந்தித்தோம். 6 நாட்கள் எல்லாம் அமைதியாக இருந்தது. 7ஆம் நாள் கர்த்தர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். 25ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவதை குறித்து மோசேக்கு சொல்கிறார். அதற்காக ஜனங்களிடத்திலே காணிக்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக சொல்கிறார். ஜனங்களும் உற்சாக மனதோடே மனப்பூர்வமாக காணிக்கையை கொண்டு வந்தார்கள் என்று பார்த்தோம். இப்பொழுது யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. இந்த வசனத்திலே நாம் பார்த்தது போல கர்த்தர் கூறினாலும் கேருபீன்களுக்கு நடுவாக வாசம் செய்கிறவர் என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், மேலும் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எல்லாமே இதை குறித்து சொல்கிறது. இஸ்ரவேல் மக்கள் தேவனாலே யெகோவாவாகிய ராஜாவாலே ஆளப்படுகிறவர்களாய் இருந்தார்கள். அவருடைய சிங்காசனமானது கேருபீன்களுக்கு நடுவாக இருந்தது. இங்கேதான் மனிதன் தேவனை சந்திக்கும் இடம் இருந்தது. மனிதனுடைய கரங்களினாலே கட்டப்பட்ட இடத்திலே தேவன் வசிக்கிறார் என்று சொல்வது உண்மையாகாது. இது தேவனை அறியாத மக்களுடைய ஒரு எண்ணம். சிலர் நாம் ஆராதிக்கக்கூடும் ஆலயத்தை தேவனுடைய வீடு என்று சொல்வார்கள். ஆனால் உண்மையில் அது தேவனுடைய வீடு அல்ல. ஏனென்றால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு குறிப்பிட்ட கட்டடத்திலே மட்டும் வாசம் பண்ணுகிறவர் அல்ல. ஒரு அழகான ஆலயத்தை கட்டிய சாலமோனும் இந்த உண்மையை தெரியப்படுத்தி இருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம் என்றுதான் சொல்லுகிறான். அருமையானவர்களே, அப்படியானால் இந்த கூடாரமானது மனிதன் தேவனை சந்திக்கும் ஒரு இடமாகவே இருக்கிறது. அவ்வளவுதான். சங்கீதம் 99:1 என்ன சொல்கிறது? கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்கள் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. உடன்படிக்கை பெட்டியானது தேவனுடைய சிம்மாசனம். இந்த தேவனுடைய கூடாரத்திற்காக செய்யப்பட வேண்டிய முதல் பொருள் அதுதான். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கவனியுங்கள். நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. இந்த உலக பிரகாரமான ஆசரிப்பு கூடாரமானது பரலோகத்திலே காணப்படும் ஆசரிப்பு கூடாரத்திற்கு ஒத்ததாய் இருக்கிறது என்று எபிரேயர் நிறுவத்திலே நாம் பார்க்கிறோம். அப்படியென்றால் பரலோகத்திலேயும் உண்மையாக இப்படி ஒரு கூடாரம் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருகிறது. வேத வசனம் இவ்வாறு கூறுவதனாலே நாமும் அப்படியே விசுவாசிக்கலாம். ஏனென்றால் வேறொரு காரியத்தை குறித்து தேவன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதையும் தெளிவுபடுத்தியிருப்பார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்திலுள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாயிரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். தொடர்ந்து
அதே எபிரேயர் நிருபத்திலே 9ஆம் அதிகாரம் 23-24 வசனங்களை பாருங்கள். ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாயிருந்தது. பரலோகத்தில் உள்ளவைகளோ இவைகளிலும் விசேஷித்த பலிகளாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதாமே. அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்படாததாயிருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தின் வெளிப்பிரகாரம் 100 முழ நீளமும் 50 முழ அகலமாயும் இருக்கும். ஒரு முழம் என்பது சுமார் 18 அங்குலம் அளவுடையது. இந்த ஆசரிப்பு கூடாரமானது 2 முக்கியமான பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். ஆசரிப்பு கூடாரமானது 30 முழ நீளமும் 10 முழ அகலமுமாய் இருக்கும். 10 முழ உயரமாகவும் அது இருந்தது. பரிசுத்த ஸ்தலம் 20 முழ நீளமும் 10 முழ அகலமுமாயிருந்தது. மகா பரிசுத்த ஸ்தலம் 10 முழ நீளமும் 10 முழ அகலமுமாயிருந்தது. அதுவும் 10 முழ உயரம். எனவே அது ஒரு பூரண சதுர வடிவாக இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் காணப்பட்ட பொருட்கள் என்னவென்றால் சமூகத்து அப்பங்கள் வைப்பதற்கான மேஜை, பொன்னாலான விளக்குத்தண்டு, தூபவர்க்க பீடம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கை பெட்டியும் அதன் மேலே கிருபாசனமும் இருக்கும். வெளிப்பிரகாரத்திலே வெண்கலத்திலான ஒரு பலிபீடமும் வெண்கல தொட்டியும் காணப்படுகிறது. இவைகளை சுற்றி வெள்ளை துணியாலே சுவர் போன்ற அமைப்பு உண்டு. இப்பொழுது யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனங்களை பாருங்கள். சீத்திம் மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள். அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமுமாயிருப்பதாக. அதை எங்கும் பசும் பொன் தகட்டால் மூடுவாயாக. நீ அதன் உட்புறத்தையும் வெளிப்புறத்தையும் அதனால் மூடி அதன்மேல் சுற்றிலும் பொன்னினால் திறனையை உண்டாக்கி அதற்கு 4 பொன் வளையங்களை வார்ப்பித்து அவைகளை அதன் 4 மூலைகளிலும் போட்டு ஒரு பக்கத்தில் 2 வளையங்களும் மறுபக்கத்தில் 2 வளையங்களும் இருக்கும்படி தைத்து சீத்திம் மரத்தால் தண்டுகளை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி. உடன்படிக்கை பெட்டியும் கிருபாசனமும் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சந்திக்கும் இடமாயிருந்தது. அங்கேதான் தேவனிடத்திலே அவர்கள் கிட்டிச் சேர வேண்டும். அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலம். கவனித்தீர்களா? முதலாவது செய்யப்பட வேண்டியது இந்த உடன்படிக்கை பெட்டி. நன்றாக கவனிங்கள். இப்பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்திலே காரியங்களை பார்க்கிறோம். உள்ளே இருந்து வெளியே நோக்கி பார்க்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தான் இந்த உடன்படிக்கை பெட்டி இருந்தது. இங்கே தான் தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. மனிதனுடைய கண்ணோட்டத்தில் இவைகளை நாம் பார்ப்போம் என்றால் முதலாவதாக ஆசரிப்பு கூடாரத்தின் முகவாயிலை பார்ப்போம். வெண்கல பலிபீடம், தொடர்ந்து வெண்கல தொட்டி. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே பிரயாணப்படும் பொழுது இப்படி அவர்கள் தங்கள் கரங்களிலே தூக்கி கொண்டு செல்லத்தக்க விதத்திலே அதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருந்தது. இவைகளை எல்லாமே தனித்தனியாக கழற்றி மாட்டக்கூடிய வகையிலே செய்யப்பட்டது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் ஒவ்வொரு பகுதிகளுமே வளையங்களாலும் அதில் இடையிலே போடும்படியான தண்டுகளாலும் செய்யப்பட்டிருந்தது. எனவே எளிதாக அதை கழட்டவும் பின்னர் மாட்டவும் தூக்கிச் செல்லவும் வசதியாக இருந்தது. உடன்படிக்கை பெட்டியின் மேல் பகுதியிலே கிருபாசனம் உண்டு. என்றாலும் இது தனிப்பட்ட ஒரு பொருளாகவே கருதப்பட்டது. பாருங்கள், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வரை தொடர்ந்து கவனியுங்கள். பசும் பொன்னினாலே கிருபாசனத்தை பண்ணுவாயாக. அது 2.5 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க கடவது. பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக. பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணி வை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடே ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். இப்பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? வசனம் 20. அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயர விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகமுள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாயிருப்பதாக. கவனித்தீர்களா? இந்த கேருபீன்கள் செட்டைகளை உயர விரித்திருந்தாலும் கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகின்றவைகளாக இருந்தது. சரி, தொடர்ந்து 21, 22 வசனங்களையும் கவனியுங்கள்.
கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. அங்கே நான் உன்னை சந்திப்பேன். கிருபாசனத்தின் மீதிலும் சாட்சி பெட்டியின் மேல் நிற்கும் 2 கேருபீன்களின் நடுவிலும் இருந்து நான் இஸ்ரவேல் புத்திரருக்காக உனக்கு கற்பிக்கப் போகிறவைகளையெல்லாம் உன்னோடே சொல்லுவேன். உடன்படிக்கை பெட்டியானது உள்புறமும் வெளிப்புறமும் தங்க தகடுகளாலே மூடப்பட்டிருந்தது. இது சித்தி மரத்திலே செய்யப்பட்டிருந்தது. இது எளிதிலே அழிக்கப்பட முடியாத மரப்பலகை. நாம் அறிந்திருக்கிற பலகைகளை பார்ப்போம் என்றால் சிவப்பு நிறத்திலே உறுதியான ஒரு மரம் உண்டு, அதை போல என்று சொல்லலாம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு காட்டுகிறது. தெய்வீகத்திலும் மனிதருக்கு அவர் மனிதராகவும் வெளிப்பட்டது இதனால் விளங்குகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் தேவ மைந்தன். அவருடைய தெய்வீகமானது இந்த பொன்னினாலே காண்பிக்கப்படுகிறது. அவருடைய மனித தன்மையானது மரத்தினாலே ஒப்பிடப்படுகிறது. எனவே உடன்படிக்கை பெட்டி வெறும் மரப்பெட்டி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே பொன்னும் இருக்கிறது. ஆனால் பொன்னாலான பெட்டி என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அங்கே மரமும் இருக்கிறது. இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து நமக்கு சொல்கிறது. அவர் தேவாதி தேவனாயும் இருந்தார், அவர் மனிதனாயும் இருந்தார். இரண்டும் எந்த விதத்திலேயும் ஒன்றோடு ஒன்று கலக்கவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த இந்த 2 தன்மைகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியமானது. தேவனும் மனிதனும் இவ்வாறு இணைந்து காணப்படுவதை அடையாளமாக காண்பிக்கக்கூடியது வேறு எதுவும் இல்லை. இந்த உடன்படிக்கை பெட்டியே அதை தெளிவாக சொல்கிறது. சாதாரண மரத்தினாலும் பொன்னினாலும் செய்யப்பட்ட இந்த பெட்டி எந்த குறைபாடும் இல்லாத விவரிக்க முடியாத ஒன்றை குறித்து சொல்கிறது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக சாதாரண காரியங்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். எனவே அந்த உடன்படிக்கை பெட்டியானது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்கு விவரிக்கிறது. உடன்படிக்கை பெட்டியானது உள்புறமும் வெளிப்புறமும் பொன் தகடுகளினாலே மூடப்பட்டிருந்தது. கொலோசியர் 2:9 சற்றே கவனியுங்கள். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகம் தெளிவாக அதிலே இருந்தது. தேவனைப் போலவே அவர் பேசினார். தேவனுக்கு தன்னை அவர் சமமாகவே கூறினார். யோவான் 14:1 9 இதை நாம் பார்க்கலாம். கவனிங்கள், வாசிக்கிறேன். யோவான் 14:1 பின்னர் 9. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? அருமையானவர்களே, அவர் பரிபூரணமாக மனிதனாகவும் இருந்தார், அவர் தேவாதி தேவனாகவும் இருந்தார். அவர் வாழ்ந்து பணி செய்த காலங்களிலே களைப்படைந்த நேரங்கள் உண்டு. எனவே சமாரியாவின் கிணற்றண்டையிலே அவர் உட்கார்ந்தார், அவர் உறங்கினார், அவர் உண்டார், அவர் குடித்தார், அவர் சிரித்தார், அவர் அழுதார். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் பாடுபட்டு மரித்தார். இது எல்லாமே மனிதனின் வாழ்க்கையிலே காணப்படுகின்ற குணநலன்கள். எனவே உடன்படிக்கை பெட்டியிலே மரமும் தேவையானதாக இருந்தது, பொன்னும் தேவையானதாக இருந்தது. என்றாலும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலக்கவில்லை. இயேசு கிறிஸ்து தேவன், அதே வேளையிலே அவர் மனிதன். ஆனாலும் அவர் தேவனாகவும் மனிதனாகவும் எந்த ஒரு நேரத்திலேயும் செயல்படவில்லை. ஒன்று அவர் முழுமையாக மனிதனாயிருந்தார், அல்லது முழுமையாக தெய்வீகம் அவருக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, உடன்படிக்கை பெட்டி வெறுமையாக இல்லை. அங்கே 3 பொருட்கள் உள்ளே இருந்தது. இதை குறித்து எபிரேயர் 9:4 இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனிங்கள், எபிரேயர் 9:4. அதிலே பொன்னாற் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. எப்படி உடன்படிக்கை பெட்டி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக இருந்ததோ அப்படியே உடன்படிக்கை பெட்டியில் இருந்த பொருட்களும் அடையாளமாக இருக்கின்றன. ஆரோனுடைய துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறது. மன்னாவானது இயேசு கிறிஸ்துவே ஜீவ அப்பம் என்பதை சொல்கிறது. 10 கற்பனைகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணத்தை கை கொண்டவராய் வாழ்ந்து காட்டியதை சுட்டி காட்டுகிறது. அவரை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலை நினைவுபடுத்துகிறது. கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பலகைகள் இயேசுவே ராஜா என்பதை குறித்தும் பேசுகிறது. அவர் ஒரு ராஜாவாக பிறந்தார், ராஜாவாக வாழ்ந்தார், ராஜாவாக மரித்தார், ராஜாவாகவே உயிரோடு எழுந்தார். மீண்டுமாக இந்த பூமிக்கு அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். தேவனுடைய திட்டம் இன்றைக்கும் நிறைவேறிக்கொண்டேதான் இருக்கிறது.
நித்தியமான காலங்களை கடந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆளப்போகும் காலங்களுக்குள்ளே கடந்து வரப்போகிறோம். இந்த பூமிக்கு ஒரு ஆளுநர் தேவை, மனிதனுக்கு ஒரு அரசன் தேவை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வரப்போகிறார். அடுத்ததாக பொற்கலசத்தில் இருந்த மன்னா இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக நமக்கு சொல்கிறது. தேவனுக்காக இயேசு கிறிஸ்து பேசினார். யோவான் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் இது நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. கவனியுங்கள், வாசிக்கிறேன். யோவான் 6:32. இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தேவன் அருளும் செய்தியாகவும் இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தார். தேவனுடைய வார்த்தை தேவனுடைய அல்பாவும் தேவனுடைய ஒமேகாவுமாக இருந்தார். அவரே மனுக்குலத்திற்கு தேவன் கொடுத்த இறுதி செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு தேவனை வெளிப்படுத்தும் மனிதனாக வந்தபடியினாலே பரலோகம் அமைதியாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே வேறு எதையுமே மனிதரோடு தொடர்பு கொள்ள தேவன் செயல்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தமது இருதயத்தை நமக்கு காண்பித்து விட்டார். அருமையானவர்களே, ஆரோனின் துளிர்த்த கோலானது இயேசு கிறிஸ்துவை ஆசாரியனாகவும் காட்டுகிறது. ஒரு தீர்க்கதரிசி மனிதன் முன்னாலே தேவனுக்காக பேசுவான். ஒரு ஆசாரியன் தேவனுக்கு முன்னாக மனிதனுக்காக பேசுவான். ஒரு ஆசாரியனாக இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆசாரியனாக அவர் பரலோகத்திற்குள்ளே கடந்து சென்றிருக்கிறார். இப்பொழுதும் அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிறார். உயிரோடு எழுப்பப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உயிர்த்தெழுதலுக்கான ஒரு விசேஷித்த மாதிரியாக இருக்கிறார். அருமையானவர்களே, ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாடும் பொழுது லில்லி பூக்களை குறித்தும் முட்டைகளை குறித்தும் நாம் பேசுகிறோம். ஆனால் உண்மையாகவே அது உயிர்த்தெழுதலை குறித்து பேசவில்லை. ஆரோனின் துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லுகிறது. பழைய ஒரு கம்பானது துளிர் விடுகிறது. எனவே இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவை ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியனாக, ஒரு ராஜாவாக கூறி அறிவிக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம் என்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிருபையின் ஆசனம் இந்த உடன்படிக்கை பெட்டியின் மேல் பாகத்திலே வைக்கப்பட்டிருந்தது. அது உடன்படிக்கை பெட்டியின் மேலே வைக்கப்பட்டிருந்தாலும் அது தனியான ஒன்றாகவே காணப்படுகிறது. அது முழுவதும் பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. இதைத்தான் நாம் 17, 18 வசனங்களிலே வாசித்தோம். இந்த கேருபீன்கள் கீழே கிருபாசனத்தை பார்க்க வண்ணமாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே தான் பிரதான ஆசாரியன் பலியின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். இந்த இரத்தமே அதை கிருபை ஆசனமாக்கிற்று. இதுவும் இயேசு கிறிஸ்துவின் செயலை அடையாளமாக காட்டுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே நமக்காக சிலுவையிலே மரித்த பின்னர் தனது இரத்தத்தை பரலோகத்திலே அர்ப்பணித்தார். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. இந்த இடத்திலே 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களையும் நான் வாசிக்க வேண்டும். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 பேதுரு 1, 18, 19. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் இரத்தமானது விலையேற பெற்ற வெள்ளியையும் பொன்னையும் விட விலையேற பெற்றது. பரலோகத்திலே அது விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து மனுக்குலமாகிய நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை பரலோகத்திற்கு செல்லும் பொழுது முன் வைத்தார். இதனால் தேவனுடைய ஆசனம் நமக்கு இன்று கிருபை ஆசனமாய் இருக்கிறது. மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்துவை அடிப்படையாக கொண்டவர்களாகவே நமக்காக அவருடைய இரத்தத்தை சிந்தினபடினாலே நாம் தேவனிடத்திலே கிட்டி சேருகிறோம். இப்பொழுது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனம் வரை வாசிக்கிறேன். கவனியுங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாய் இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். அருமையானவர்களே, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவனை நமக்காக பரிந்து பேசும் ஆசாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் கெட்டிச் சேருகிறோம். தேவனுடைய வலது பார்சத்திலே அவர் ஜீவனுள்ள கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் மூலமாகவே இரக்கத்தையும் உதவியையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இன்று அநேக விசுவாசிகள் தன்னந்தனியாக இந்த உலகத்திலே போராட நினைக்கிறார்கள், போராட முயற்சிக்கிறார்கள். வாழ்க்கையின் காரியங்களை தனியாக சிந்திக்க முயல்கிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, அவ்வாறு நாம் தனியாக அவைகளை சந்திக்க முடியாது. அதற்கேற்ற பலன் நம்மிடத்திலே கிடையாது. நமக்கு உதவி தேவை. கிறிஸ்து கொடுக்கும் உதவியை நம்மிலே பலர் பெற்றுக்கொள்கிறதில்லை. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எபேசியருக்காக ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமையானது, கிறிஸ்துவிலே செயல்படும் அந்த தேவனுடைய வல்லமையானது, அவரை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பிய அந்த வல்லமையானது அவர்களிலேயும் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபித்தார். இதை எபேசியர் 1 அதிகாரம் 19-20 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, இன்று விசுவாசிகளிடையே இந்த வல்லமையானது கிரியை செய்வது மிக குறைவாகவே நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. பிதாவுடைய வலது பார்சத்திலே நமக்காக ஒரு பிரதான ஆசாரியன் இருக்கிறபடியினாலே அந்த வல்லமையை நாமும் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிற ஒரு பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று மிக துரிதமாக இரத்தத்தை கிருபாசனத்திலே தெளித்துவிட்டு சீக்கிரமாக வெளியே வந்துவிட வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய பிரதான ஆசாரியர் தனது காணிக்கையை செலுத்திய போது பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். மட்டுமல்ல, இன்றைக்கும் நமக்காக அவர் அங்கேயே இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே வந்து அவர் மரித்தார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாகவே காக்கப்படும்படியாக இன்று அவர் பரலோகத்திலே வாசமாயிருக்கிறார். அவரோடு கூட நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்புள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கிறிஸ்து உங்களுக்காக மரித்ததற்காக இன்று நீங்கள் நன்றி கூறினீர்களா? அவர் உங்களுக்கு கொடுத்த பாவ மன்னிப்பிற்காக இன்றைக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினீர்களா? இன்று அவரோடு கூட உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்ய போகிற காரியங்களை குறித்து பேசினீர்களா? உங்கள் மனதிலே எழும்பும் எண்ணங்களை குறித்து அவரோடு பகிர்ந்து கொண்டீர்களா? நமக்காக ஒரு பிரதான ஆசாரியர் பரலோகத்திலே உண்டு. அவர் நம்மை அறிந்தவர், நம்மை குறித்து பரிதாபப்படக்கூடியவர். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய ஆசரிப்பு கூடாரத்திலே வைக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு ஒப்பானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தீர். நன்றி சொல்கிறோம். நாங்கள் வாழும்படியாக நீர் இந்த உலகத்திலே வந்து எங்களுக்காக பட்ட பாடுகளுக்காக ஒரு முறை கூட நாங்கள் தாழ்மையோடு உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிறவராய் இன்றைக்கும் பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்லமையை இந்த உலகத்திலே இன்று வாழும் எங்களுக்கும் தர நீர் ஆயத்தமாக இருப்பதற்காக நன்றி ஐயா. தூய ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு நீர் தந்து வருகிற உம்முடைய பரிசுத்த வல்லமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் சுயமாக வாழ முயற்சிக்கிற விசுவாசிகள் யாராவது சோர்ந்து போய் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே தனியாக வெற்றி பெற முடியாது என்பதை புரிந்து கொள்ளவும், உம்முடைய வல்லமையை உம்மிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ளவும் தேவரீர் அருள் புரியும். நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு திருச்சபைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்றைய நாளிலும் நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்று நாம் கற்றுக்கொண்டது என்ன? உடன்படிக்கை பெட்டியில் காணப்பட்ட ஆரோனுடைய துளிர்த்த கோல் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலையும், மன்னாவானது இயேசுவே ஜீவ அப்பம் என்பதையும், 10 கற்பனைகள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டவராக வாழ்ந்து காட்டியதையும் நமக்கு காட்டுகிறது. இயேசு கிறிஸ்து மனிதனுக்கு தேவன் அருளும் செய்தியாகவும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாலே வேறு எதையும் மனிதனோடு தொடர்பு கொள்ள தேவன் செயல்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவிலே தேவன் தமது இருதயத்தை நமக்கு காண்பித்து விட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விலையேற பெற்றது. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையேயான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம்.